குடும்பம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. திட்டமிட்டு செலவு செய்வதால் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு உள்ளது. குடும்பத்தில் ஒற்றுமை மன அமைதி நிலவும். பெண் அல்லது பிள்ளை இருப்பின் நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். சுப செலவுகள் ஏற்படும். அவற்றை சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. பணி காரணமாக வெளிநாடு சென்று வாய்ப்பும் சிலருக்கு உருவாகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். உத்தியோகம் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியும் மன நிறைவையும் அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சி வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த உத்தியோகம் அமையும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் ஆர்வலர்களுக்கு உதவிகள் தேடி வரும். தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும்படி கிரக நிலைகள் அமைந்துள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற காலகட்டம் இது. கலைத்துறையினர் மீண்டும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்வதற்கு ஏற்ற தருணம் இது. அரசியல் துறையினர் அரசியல் துறையின் முன்னேற்றத்தை நிர்ணயிப்பது பெரும்பாலும் சுக்கிரன் அதை ஒட்டியே இருக்கின்ற காரணத்தினால், மேலும் சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் உங்களுக்கு கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சி சொந்தர்களின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். பத்திரிகைகளின் ஆதரவும் கை கொடுக்கும். மாணவ மாணவியர்களை பொறுத்தவரை நல்ல மதிப்பெண்கள் பெற்று மகிழ்வார்கள். விவசாயத்துறையை பொறுத்தவரை நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விதைகள், நாற்றுகள் ஆகியவற்றிற்கு குறை இருக்காது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற தருணம் இதுவே. பெண்களை பொறுத்தவரை நல்ல காலகட்டம் இது. விருப்பங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். புதிய வேலைக்கு முயற்சி வரும் பெண்களுக்கு நல்ல நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் காகத்திற்கு சிறிது பருப்பு, எள், நெய் சேர்த்து 5 சாத உருண்டைகள் வைத்து வந்தால் போதும். கைமேல் பலன் கிடைக்கும்.